கற்க கசர இஸ்லாம் எபிசோட் 17 மறைவான உலகின் தொடக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, போன எபிசோட்க்கு அப்புறம் நம்ம எங்கே நிறுத்தினோமோ அதை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். படைப்புகளுக்கு முன்னாடி அல்லாஹ் இருந்ததை பற்றியும் அப்புறம் அர்ஷ் வானங்களோட பிரம்மாண்டத்தை பற்றியும் பேசினோம். ஆனால் ஆரம்பத்துல இருந்து முறையாக நம்ம தொடரல. அதனால் இன்னைக்கு நான் தெளிவாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த அர்ஷுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடந்துச்சு? சரியா அங்கேருந்து நம்ம தொடருவோம். படைப்புகளோட ஆரம்ப கட்டத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இன்ன அவ்வள மா ஹலக்கல்லாஹுல் கலம, நிச்சயமாக அல்லாஹ் முதலில் படைத்தது பேனாவைத்தான். இது சுனன் அபூதாவுது 4700வது ஹதீஸ்லேயும் திர்மிதி 2155வது ஹதீஸ்லேயும் பதியப்பட்டிருக்குது. அப்புறம் அல்லாஹ் அந்த பேனாவுக்கு கட்டளையிட்டான். என்ன செய்ய சொல்லி கட்டளையிட்டான் பாப்பா? அதே ஹதீஸ்லேயே அந்த செய்தியும் வருது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்றாங்க இப்படி. கால லஹு உக்துப், அந்த பேனா கேட்டுச்சு. அவன் சொன்னான், எழுது என்று. அதுக்கு அந்த பேனா கேட்டுச்சு, மாதா அக்துப், நான் எதை எழுத வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், உக்துப் மாஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் என்னென்னா நடக்குமோ அத்தனையும் நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டான். அப்போ எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டுச்சா? ஆமாம், அந்த பேனா எழுதின விஷயங்கள் எல்லாமே ஒரு மகத்துவமான இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்குது. அது லவ்ஹுல் மாஃபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற பாதுகாப்பான பலகை. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். பல்ஹுவ குர்ஆனுன் மஜீத் ஃபி லவ்ஹிம் மஹ்ஃபூஸ், மாறாக இது மிகவும் மகத்துவமிக்க குர்ஆன், இது ஒரு பாதுகாக்கப்பட்ட பலகையில் லவ்ஹுல் மாஃபூஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது சூரா அல் புரூஜில் அத்தியாயம் 85 வசனங்கள் 21-22 சொல்லப்பட்டிருக்குது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படின்னா நிஜமாவே என்ன பாப்பா? அது ஒரு மறைவான விஷயம். ஆனால் அறிஞர்கள் இதை எளிமையாக விளக்குறாங்க. அங்கே தான் எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு டேப்லெட் மாதிரி. ஆனால் என்ன மாதிரி டேப்லெட்? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு இடத்துல எழுத முடியும்னாக்கா அதோடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அது முழுசாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. அல்லாஹுடைய அறிவிலிருந்து அங்கே எதுவுமே மாறாது. அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், மா அசாப ஃபி முசீபத்திம் ஃபில் ஆர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபில் கிதாப், பூமியிலோ அல்லது உங்களுக்கோ எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் அது ஒரு ஏட்டில் எழுதப்படாமல் இல்லை. இது சூரா அல் ஹதீத் அத்தியாயம் 57 வசனம் 22 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். இது அல்லாஹ் கிட்ட இருக்கிற அந்த பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூஸை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இங்கே. அப்போ என்னோட வாழ்க்கைய பத்தின எல்லாமே அங்க ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கா? எல்லாமே, உன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாருடைய வாழ்க்கை பற்றி, ஈவன் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தா கூட அந்த செய்தியும் கூட அந்த ஏட்டில் எழுதப்படாமல் இல்லை. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாம் ஒரு ஏட்டில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால அது நீ செய்கிற விஷயங்கள்னா கட்டாயப்படுத்தி செய்ய சொல்கிற மாதிரி கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஸ்டில் அந்த நம்ம தேர்வு செய்கிற உரிமை, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் அல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும். சுபஹானல்லாஹ். இதை கேட்கும்போது வாழ்க்கை ரொம்ப சீரியஸான ஒன்றா தெரியுது. அதே சமயம் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே தற்செயலாக நடக்கலை, எதுவுமே மறைக்கப்படலை. அல்லாஹ்வுடைய அறிவு விட்டும் எதுவுமே தப்பிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வ இந்தஹு மஃபாத்திஹுல் கைபிலா யஅலமுஹா இல்லா ஹுவ, மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் சூரா அல் அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 56 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பேனா மற்றும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸுக்கு அப்புறம் அடுத்து என்ன வந்துச்சு?
அப்புறம் அல்லாஹ் வானங்களை வந்து அடுக்கடுக்கா படைச்சாங்கிறது வந்து நாம முன்னாடியே பார்த்தோம். அந்த 7 வானங்களை அல்லாஹ் எப்படி அடுக்கடுக்காக படைத்தான் என்பதை பற்றி சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 3வது வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். அல்லதி ஹலக சபுவ சமாவாத்தி திகாப். அவன் 7 வானங்களை அடுக்கடுக்குகளாக படைத்தான். இப்ப நாம பார்க்குற வானம் இருக்குல்ல, இது முதல் வானம் மட்டும்தான். இதுக்கு மேல வந்து இன்னும் 6 வானங்கள் இருக்குது. அதற்கு மேல தான் அல்லாஹ் இருப்பதாக வந்து நமக்கு சொல்லப்படுது. அப்போ மலக்குகள்? ஆமா. மறைவான உலகத்துல வந்து முதல் உயிருள்ள படைப்புகள் அப்படின்னாக்கா வந்து மலக்குகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, "ஹுலிகத்தில் மலாயிகத்து மின் நூர்." மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது சஹீஹ் முஸ்லிம்ல 2996வது ஹதீஸா வந்து பதியப்பட்டிருக்குது. மலக்குகள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்களா? ஆமா. மலக்குகள்லேயே முதலில் படைக்கப்பட்டதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவங்க தான் மிகவும் முக்கியமான மலக்கு. அவங்க தான் வந்து மலக்குகளுக்கெல்லாம் வந்து தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல வந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்லி காட்டுறான். நஸல பிஹில் ரூஹுல் அமீன் அலா கல்பிக். நம்பகமான ரூஹ், அதாவது ஜிப்ரீல், அதை உமது இதயத்தில் இறக்கினார், அதாவது குர்ஆன். ஜிப்ரீல் மூலமாகத்தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் அவங்களுடைய மனதில் அருளப்பட்டது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அஷ்-ஷுஆரால அத்தியாயம் 26 193 மற்றும் 194 வசனங்கள்ல பதியப்பட்டிருக்குது. ஸோ அவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியை, இறை செய்தியை கொண்டு வந்தவர். அவர் ஏன் இவ்ளோ முக்கியமானவரா இருக்காரு? ஏன்னா மார்க்கத்தோட ஒவ்வொரு முக்கியமான செய்தியும் அவர் மூலமாக தான் நமக்கு வந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இல்லைன்னாக்கா நமக்கு குர்ஆன் வந்து சேர்ந்திருக்காது. அல்லாஹுடைய செய்திகள் வந்து மனுஷங்களை வந்து அடைஞ்சிருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரா அல் பக்கரா அத்தியாயம் 2 வசனம் 97ல, குல் மன்கான அதுவில் லா ஜிப்ரீல ஃப இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக். எவர் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அவர்தான் உமது இதயத்தில் குர்ஆனை இறக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துருக்காங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து பல தடவை பார்த்துருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரா அத் தக்வீர் அத்தியாயம் 81 வசனம் 23ல, வலக்கது ராஹு பில் அஃப்விக்கல் முபீன். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தெளிவான வானத்தின் எல்லையில் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து 600 இறக்கைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த இறக்கைகள் வானத்தில் முழுவதும் மறைத்திருந்தன. அவங்க வந்து அப்படி நின்றாங்கன்னாக்கா அந்த 600 இறக்கைகளையும் விரிச்சிட்டு அவங்க உண்மையான அந்த தோற்றத்தோடு வந்து நின்றாங்கன்னா நம்மளால் வானத்தை வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மொத்த வானமும் மறைஞ்சிரும். அவ்வளோ பிரம்மாண்ட ஒரு படைப்பு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது சஹீஹுல் புகாரில 4857வது ஹதீஸில் வந்து பதியப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அவர் மனித உருவத்தில் வந்திருக்காரு. ஒரு புகழ்பெற்ற ஹதீஸ் ஒன்று, ஹதீஸை ஜிப்ரைல்னே சொல்லுவாங்க. புகாரியில் இருக்குது, முஸ்லீம்லேயும் இருக்குது, புகாரிலையும் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து சஹீஹ் முஸ்லீமில் 8வது ஹதீஸில் வந்து பார்க்கலாம். அப்புறம் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு வந்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா அப்படின்னு சொல்லிட்டு சூரா அல் கத்ரில் அத்தியாயம் 97 4வது வசனத்தில் வந்து வரும். இதில் ரூஹ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா. இதில் ரூஹுங்கிறது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறிக்கும். இதில் என்ன சொல்லப்படுதுனாக்கா மலக்குகளும் ரூஹும் அதில் இறங்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க வந்து நம்மளோட கனெக்ஷனில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வந்து இந்த பூமிக்கு வருகை தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது மறைவான உலகம் ரொம்ப நிஜமா தெரியுது பாப்பா. அதுக்காகத்தான் நாம் இதை பேசுகிறோம். மலக்குகள் மேலே வைக்கிற நம்பிக்கை நமக்கு என்ன ஞாபகப்படுத்துன்னா, வாழ்க்கை தற்செயலாக நடக்கலை. எல்லாமே பதிவு செய்யப்படுது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ மறைவான உலகத்தை பத்தி எனக்கு தெளிவா புரியுது பாப்பா. அடுத்து இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற மலக்குகள், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள்,
நம்ம செயலை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் இத பத்தினா வந்து வரக்கூடிய அந்த எபிசோட்ஸ்ல வந்து நாம படிப்படியா வந்து பேசுவோம். இது ஹைரா. இஸ்லாத்த கத்துக்கிற இந்த பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.